Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து முடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். முடி சரியாக வளரல, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் இருக்குது, க்ரோத் சரியாக இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடியில் வந்து எனக்கு வந்து அங்கங்கே பேச்சஸாக இருக்குது, க்ரே ஹேர் வருது. இப்படி வந்து தலையை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை எதில் வரும், முடியை பிச்சுக்கிற அளவுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கிரே ஹேரை வந்து பிளாக் ஹேராக வந்துட்டு நம்ம உடனே எந்த கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹேர் டை தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த ஹேர் டையும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்குது, ஹெல்த் டிப்ஸ் இருக்குது, மேக்கப், ஃபேஷன், இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து ஹோம் ரெமெடிஸ் வந்து நான் நிறைய வந்து போட்டிருக்கேன். ஏன்னா டிஐஒய் ஹோம் ரெமெடிஸ் தான் வந்து எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து வெளியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் பட் ரெகுலராக வந்து நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸ்கின்காக இருக்கட்டும், ஹேர்க்காக இருக்கட்டும், ஹோம் ரெமெடிஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா அது வந்து லைஃப் ஸ்டைலில் நம்ம ஒன்ஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் ஹோம் ரெமெடிஸ் வந்து ரொம்ப நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எடுத்துக்கோங்க, ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். முடி வந்து எதுக்காக வந்து கொட்டுது, முடி கொட்டாமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி கேர்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு தப்பு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இப்போ நியர்லி ஒரு 10,000 வியூஸ் பக்கம் போய்கிட்டு இருக்கு போட்டு கொஞ்ச நாளிலேயே. ஸோ அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் டிஐஒய் வந்து ஹேர் டை பார்க்க போகிறோம். ஸோ டிஐஒய் ஹேர் டை அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஹேர் டை வந்து மார்க்கெட்ஸில் வந்து 20 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 1000 2000 வரைக்கும் நிறைய ஹேர் டைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம எதுக்காக வந்து ஹோம்மேட் பண்ணி நம்ம எதுக்காக அவ்வளோ வந்து நம்ம வந்து சிரத்தை எடுத்து நம்ம வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்ம வந்து பண்ணணுமோ அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. கெமிக்கல் ஹேர் டைனால ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, அவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. எல்லா ஹேர் டைலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அம்மோனியான் இருக்கும், டை ஆக்சைடு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அம்மோனியா கலக்காத ஹேர் டைஸும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டுட்ருப்பாங்க. பட் இந்த ரெண்டு பொருளும் இல்லைனாவே அந்த கலர் வந்து நம்ம ஹேரில் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது வந்து 0% அம்மோனியான்னு போட்டிருந்தா கூட அதை வந்து நம்ம வந்து நம்பி வாங்கி ஏமாற வேணாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின்ல நிறைய இரிட்டேஷன் வரும். ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்ரிவேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ஒரு சிலருக்குலாம் கேன்சர் வரைக்கும், சாதாரண ப்ராப்ளம் இல்லைங்க, ஹேர் டை ரெகுலராக வந்து ஒரு 5 years 10 years எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கேன்சர் வரைக்கும் போகிறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஹேர் டை. ஹேர் கலரிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர், பட் அதுலேயும் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. அதை கூட நம்ம நேச்சுரலாக வீட்லேயே வந்து நிறைய ஹேர் கலர்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்லேயே நேச்சுரலாக எப்படி வந்து நமக்கு வந்து பிங்க் கலர் ஹேர், டார்க் ப்ரௌன் கலர் ஹேர், பர்பிள் கலர் ஹேர்லாம் எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் ப்ரெக்னன்சி டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஹேர் டை யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற டைம்லேயும் வந்து நம்ம வந்து ஹேர் டை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து அழகாக இருக்கணும், ஃபோட்டோ ஷூட்டு அது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, நமக்கு வந்து ஏதாவது வளகாப்பு ஃபங்க்ஷன், இது வந்து நாட் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் உமன், பாய்ஸ்க்காக இருந்தால் கூட இதே ப்ராப்ளம் தாங்க. இப்போலாம் 20sலேயே வந்து கிரே ஹேர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து இப்போ காட்டக்கூடிய இந்த ரெமெடி வந்து 2 பேருக்குமே தான். பாய்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், கேர்ள்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணினாலும் 100% வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து டிஐஒய் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கெமிக்கல் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இந்த டிஐஒய் ஹோம்மேட்லேயே செய்கிற இந்த டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எப்படி வந்து என் முடியை வந்து இதுக்காக அர்ப்பணித்து நிறைய தடவை வந்து நான் வந்து இதை ட்ரை பண்ணி தான் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைச்ச ஒரு ஹோம் ரெமெடி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
பண்ணிக்கிறேன். இந்த ஐடியா வந்து எனக்கு எங்கே வந்து கிளிக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஒரு விஷயம் செய்வோம். க்ரையான்ஸ் எல்லாம் வந்து 2 கலர் 3 கலரை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து புது கலர் வந்து உருவாக்குவோம். இந்த விஷயத்தை வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ 2 கலர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு புது கலர் வர்றப்போ நமக்கு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெட் கலர் அண்ட் வந்து நான் அதுக்கு மேலே வந்து ப்ளூ கலர் ரெண்டையும் நீங்கள் கோட் பண்ணுறப்ப இன்னொரு வந்து டார்க் பிளாக் ஆர் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரிக்க வந்து நமக்கு வந்து மாறும். ஸோ இதுதான் இந்த ஐடியாவுக்கு வந்து எனக்கு வந்து கிளிக்கான ஒரு மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து ரெகுலராக நான் வந்து நிறைய ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுவேன். நான் எந்த ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வந்து ஒர்க் ஆனால் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஹேர் கேரில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் கேர் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். அது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணப்போ இது வந்து எனக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான கிடைக்கிறது. இதை வந்து எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அம்மா தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ நான் டெல்லியில் இருக்கிறதுனால அம்மாவுக்கும் யூஸ் பண்ணி பார்க்க முடியல. ஸோ வந்து நான் வந்து இதை கண்டிப்பாக வந்து வேறு யாருக்காவது கிரே ஹேர் இருக்கவங்களுக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ எங்கேயுமே வெளியில் போக முடியல. யாரும் எனக்கு கிரே ஹேர் இருக்கிற ஆளும் வந்து இப்போ கைக்கு வந்து சிக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரே தான் நான் போட்டேன். என்னோடய ஹேரில் நான் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிரே ஹேர் இல்லை. பட் இது வந்து நல்ல கலர் சேஞ்சிங் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ கிரே ஹேர் இருக்கவங்க அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த அவரை இலை பவுடர் இருக்கு இல்லையா, அந்த இண்டிகோ பவுடர், ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு மேஜிக்கல் கலர் சேஞ்சிங் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த அவரை இலை பவுடர் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு வந்து நான் வந்து இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறேன்னு இல்லை, ஜென்ரலாக அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து 10 இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை வந்து இதோடக்கு வந்து இப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசினில் நான் படிச்சுட்டு இதோட பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு இப்படிலாம் இதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து இதை வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நேச்சுரலான வந்து ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பத்தஞ்சலியோட ஹெர்பல் மெஹந்தி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் பார்த்துக்கோங்க. பட் அது வந்து ரொம்ப இந்த ஃபைன் பவுடராக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். நான் 3 ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் இதில். ஸோ இதில் வந்து எந்த லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பவுடரை வந்து ஃபஸ்ட்டே பவுடராக இருக்கிறப்பவே வந்து ஏதாவது கட்டியாக இருக்கான்னு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஃபுல்லாகவே இதாக இருக்கட்டும். நைட் ஃபுல்லாக இருக்கிறப்ப தான் வந்து அதோடைய அந்த கலர் வந்து நம்ம நினைக்கிற அந்த ரிசல்ட் வந்து வரும். ஸோ இது வந்து ஓவர் நைட் வந்து இந்த மெஹந்தியை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மெஹந்தியை வந்து அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து முதல் நாளே வந்து நல்லா குளிச்சுருங்க. தலை குளிச்சுட்டு முடியில் எண்ணெய் இருக்கக்கூடாது, முடியில் வந்து அழுக்கு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த இதை வந்து அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வெறும் மெஹந்தி தான், அதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், தண்ணி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு நம்ம நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். நல்லா வந்து கலர் நமக்கு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஹேர் வந்து நல்லா வந்து ஆரஞ்சு கலரோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து டார்க் ரெட்டாக கூட ஆகும். அந்த மாதிரி அளவுக்கு ஆகிற அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து 4 ஹவர்ஸ் விட்டாலே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து விட்டுறலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில், சுடு தண்ணியும் வேண்டாம், அதாவது ரொம்ப ஜில் தண்ணியும் வேண்டாம், நார்மலாக வார்மாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். எந்த ஷாம்பு எந்த சீயக்காய் எதுவுமே போடக்கூடாது. அப்படியே நார்மல் வாஷ் பண்ணுங்கள். இதில் வெறும் ஹென்னா மட்டும் தான் போட்டுக்கோங்கிறதுனால நல்லாவே வாஷ் பண்ணிடலாம். அது வந்து நார்மலாகவே காய வச்சுருங்க. ட்ரையர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது யாரும் பார்க்கல அப்படின்னாக்கா நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து கிரே ஹேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து காதி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இண்டிகோ பவுடர் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கோங்க. காதிங்கிறப்ப வந்து ஆர்கானிக்காக இருக்கும், அதனால தான் நான் வந்து காதி வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவரி இலை வந்து பவுடர் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் முடியில் வந்து நல்லா வந்து ஒட்டும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடராக நல்லா ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி இது வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நான் 2 ஸ்பூன் வந்து
வந்து நான் எடுத்துக்கிறேன் அவரி இலை பவுடர். ஸோ இதில் வந்து வார்ம் வாட்டர் வந்து சேர்க்குறோம். அவரி இலையோட யூஸஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே ஹேர் வராமல் தடுக்கவும் வந்து யூஸ் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து இந்த பால்னஸ்லாம் சொட்டையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கும் கூட ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரெகுலரான பேக்லேயே வந்து இது யூஸ் பண்ணுவேன். பட் கிரே ஹேருக்கு வந்து ரொம்ப அமேசிங்காக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொதல் நாள் நம்ம வந்து மருதாணி போட்டு, அதாவது ஹென்னா பவுடர் போட்டு ஃபஸ்ட் நாள் வாஷ் பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்து இந்த பவுடரை வந்து இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வந்து நம்ம உடனே வந்து அப்ளை பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம்லாம் கழிச்சிலாம் போடக்கூடாது. உடனே ப்ரிப்பேர் பண்ண உடனே வந்து தலையில் வந்து நம்ம போட்டுடணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சோடனே அது வந்து ப்ளூ கலராக மாற ஆரம்பிச்சிடும். அந்த எஃபெக்ட் வந்து நம்ம தலையில் வந்து நடக்கணும். அதுக்காக இதை வந்து ரெடி பண்ண உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது ரொம்ப காயவும் விடக்கூடாது. ஸோ தட் நமக்கு வந்து ரொம்ப காய்ஞ்சதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷவர் கப் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டு ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் தண்ணியில் வந்து சும்மா வாஷ் பண்ணால் போதும். எந்த கண்டிஷ்னரோ அதாவது எந்த ஷாம்புவோ சீகக்காயோ எதுவுமே போடக்கூடாது. நார்மலாக நம்ம வந்து எப்படி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நார்மலாக ட்ரை பண்ணிட வேண்டியதான். போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டேலேருந்து ஒரு 2 daysக்கு வந்து தலையில் வந்து எந்த எண்ணெயும் வைக்கவே கூடாது. எந்த எண்ணெயுமே வைக்கக்கூடாது. நம்ம கோகோனட் ஆயில் எந்த எண்ணெய் நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தாலும் 2 daysக்கு வந்து எந்த ஆயிலுமே வைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் வந்து முடி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 3rd day வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேஸ்ட்ரோல் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய், நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு த்ரூ த நைட் வந்து அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் ஷாம்புவோ இல்லை சீயக்காயோ போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த நேச்சுரலாக வந்து நம்ம வந்து அந்த ட்ரைனஸை வந்து போக்கிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தட் தான். ஒரு 15 daysக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு தேவையான மாதிரிக்கு இந்த மாதிரி கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் ரெண்டும் செய்கிறப்போ வந்து பிளாக் வந்து ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடில் வருது. அது அக்கார்டிங் யுவர் அந்த ஹேரோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் வந்து அந்த மாறும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து டார்க் பிளாக்ல தான் வந்துச்சு. நான் வந்து இன்ஸ்டாலே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள். ஸோ அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் வந்து பயங்கர பெனிஃபிட்ஸாக இருக்கும். இந்த ஹோம் ரெமடியை வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸும் பண்ணலாம், கேர்ள்ஸும் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டை இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்து இந்த நரமுடு தான் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமடிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.